அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். சிவா ட்ரேட் காம்படிஷன் மூலம் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கி ட்ரான் காயினையும் சிபா காயினையும் வாட்ச் பண்ணி ரெங்கோங்கிற ஒரு சார்ட் பேட்டர்ன் வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம கேண்டில் ஸ்டிக் சார்ட் பார்க்குறது மாதிரி நம்ம ரெங்கோ சார்ட்டை நம்ம பார்க்கலாம். நம்ம நார்மலாக ட்ரான் காயின் நம்ம investing.comல போகிறோம். அதில் ட்ரான் ஐஎன்ஆர்லேயே பார்க்குறோம். அதாவது டே வைஸாக தான் பார்க்குறோம். ஏன்னா இதில் ட்ரேடிங்கில் நம்ம போகலை, ஒரு ஷார்ட் டைமாக நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்காக இதை டே ஒன் சார்ட்லேயே எடுத்திருக்கோம். இதில் கேண்டில் சார்ட்டில் ஈஸியாக நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். இது ஒவ்வொரு கேண்டிலும் ஒவ்வொரு டைம் பீரியடில் இருக்கும். டே சார்ட்டு 15 மினிட் 1 ஹவர்ஸ் இந்த மாதிரி டைம் பீரியடில் மாற்றிக்கலாம். நம்ம இப்போ ரெங்கோ சார்ட் அப்படிங்கிறது இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய சார்ட் பேட்டர்ன் இருக்கும். அதில் நம்ம ரெங்கோ சார்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுறோம். இது எல்லாமே சின்ன சின்ன பிரிக்ஸாக இருக்கும். இந்த பிரிக்ஸ் என்ன அப்படின்னா டைம் பீரியட் கிடையாது. இது எல்லாமே ப்ரைஸ். ஒரு பிரிக்ஸ் ஒரு ப்ரைஸ் தான் இருக்கும். அதோட லோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும் எவ்வளோ இருக்குன்னு. 34 பைசா இருக்குது. இதில் 34 பைசா வச்சுருக்காங்க ஒரு பிரிக்ஸோட ரேட்டு. இதில் செட்டிங்கில் மேலே இருக்கும், அதில் பார்த்துக்கலாம். மேலே அதாவது ஒவ்வொரு பிரிக்ஸ் முடியும் போது 34 பைசா வேரியேஷனில் இருக்கும்போது அது மேலே அப் டவுன் மூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ இது இதே மாதிரி ₹1 இருக்கும், ₹2 இருக்கும். ஒவ்வொரு கரன்சியும் ஒவ்வொரு மெத்தடில் இருக்கும். நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எது வேணாலும் பண்ணிக்கலாம். எந்த ஸ்டாக் கூட எடுத்துக்கலாம். இப்போ இதை எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறது? நம்ம ரெங்கோ சார்ட் போட்டாச்சு. ரெங்கோ சார்ட்டை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம்? இப்போ இந்த இடத்துல டே ஒன் சார்ட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். இது 15 மினிட் கூட வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல இங்கே லோ இந்த டைமில் கொடுத்துருக்கு. ப்ரைஸ் ₹4.7 இருக்குது. இதில் இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலுக்கு அடுத்தால செகண்ட் கேண்டிலில் நம்ம என்ட்ரு ஆகலாம். இது கூட ஆர்எஸ்ஐங்கிற ஒரு இண்டிகேட்டரை நம்ம கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரையும் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம ரெண்டாவது பிரிக்ஸில் நம்மளை இறங்கும் அப்படின்னா இந்த ஆர்எஸ்ஐங்கிறது கீழே தான் இருக்குது. ஒரு 30 to 40 நம்ம இதை வாட்ச் பண்ணிக்கலாம். இந்த ரேஞ்சில் இருந்துன்னா நம்ம செல்லிங் போகணும். அதாவது 65 75 அந்த ரேஞ்சில் இருந்துச்சுனாலே நம்ம 70க்கு மேலே இருந்தனாலே நம்ம செல்லிங் போகலாம். இப்போ இந்த இடத்துல இது நம்ம இந்த பொலிஞ்சர் பேண்டை மேலே அப்பர் பேண்டை டச் பண்ணியிருக்கு. அப்போ இந்த இடத்துல நம்ம இடத்துல செல்லிங் தான் வரும். செல்லிங் வருதா இல்லையாங்கிறத பார்க்குறதுக்கு நம்ம இந்த ஆர்எஸ்ஐ செக் பண்ணிக்கலாம். இந்த ஆர்எஸ்ஐ கிட்டத்தட்ட 70 கிட்ட நெருங்கிச்சு. அப்போ இதுக்கு மேலே இது போகுமாங்கிறது தெரியாது. அப்போ இந்த இடத்துல நம்ம செல்லிங் ப்ரெஷர் எடுக்கலாம். அது இந்த ரெண்டாவது, அதாவது ஒரு பார் ரெட் கலர் கேண்டில் வரும்போது, ரெட் பார் வரும்போது ரெண்டாவது பார் ஆரம்பிக்கும் போது நம்ம இதில் செல்லிங் போயிடலாம். அதேமாதிரி க்ரீனும் அப்படித்தான். ஃபஸ்ட்டு க்ரீன் வந்த பிறகு ரெண்டாவது க்ரீன் ஆரம்பிக்கும் போது நம்ம பையிங் போயிடலாம். அப்போ அந்த டைமில் நம்ம இங்கே உள்ள இந்த ஆர்எஸ்ஐ எங்கே இருக்குங்கிறத பார்த்துக்கணும். இந்த ஆர்எஸ்ஐ 70க்கு மேலே இருக்குதா இல்லை கீழே இருக்குதாங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல இது லோ எடுத்திருக்கு அப்படின்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு க்ரீன் வருது, செகண்ட் க்ரீன் வருது. இந்த இடத்துல நம்ம என்ட்ரு போகணும். ₹5 நம்ம என்ட்ரு போனோம்னா இது கீழே, இந்த ஆர்எஸ்ஐ கீழே தான் இருக்குது, 50 கீழே தான் இருக்குது. இதோடைய ஹை கிட்டத்தட்ட இவ்வளோ இது வரைக்கும் ஏறி இருக்கான். அதாவது ₹5 ₹7.70 வரைக்கும் போயிருக்கான். அப்போ இந்த இடத்துல மேலே டச் பண்ணியிருக்கு. அப்பர் பேண்டை டச் பண்ணுது. இந்த இடத்துல இடத்துல ரெட் சிம்பிள், அதாவது ரெட் பிரிக்ஸ் வரும்போது இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிடலாம். ஒரு ₹7.20 அந்த ரேஞ்சிலலாம் நம்ம எக்ஸிட் ஆகிருக்கலாம். இப்போ இந்த ரெட்டையும் பார்த்துக்கணும். இங்கே உள்ள ஆர்எஸ்ஐயும் கிட்டத்தட்ட 65க்கு மேலே வர ஆரம்பிச்சிடும். கிட்ட நெருங்கும் போதே நம்ம அதை ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். இல்லை கீழே ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு அடுத்து ஒரு பிரிக்ஸ் வருது, இதை பிரேக் பண்ணி போச்சுன்னா பழையபடியும் புக் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி உடனடியாக இது ட்ரேட் பண்ண முடியாது. இன்ட்ராடே மாரி பண்ண முடியாது. 1 to 3 days 1 வீக் கூட ஆகலாம். இதை வாட்ச் பண்ணி நம்ம பை பண்ணி ஹோல்ட் பண்ணி வச்சு ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். ப்ராஃபிட்டும் நல்ல ஒரு ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும். 1,00,000 குவான்டிட்டிலாம் நம்ம ட்ரான்லலாம் யூஸ் பண்ணுறவங்க நல்ல ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க. நம்ம செல்லிங் ப்ரெஷர் எங்கே இருக்குது அப்படின்னாக்கி இந்த இடத்துல மேலே உள்ள அப்பர் பேண்டை பொலிஞ்ச பேண்டில் டச் பண்ணியிருக்கு. அப்போ இந்த இடத்துல செல் போகலாம் அப்படின்னா அடுத்து ரெட் பிரிக்ஸ் ஆரம்பித்தாச்சு. ஆனால் ஆர்எஸ்ஐயும் பார்க்கணும். ஆர்எஸ்ஐயும் கிட்டத்தட்ட 70 கிட்ட இருக்குது. தைரியமாக அடுத்த பிரிக்ஸ் ஆரம்பிக்கும் போது நம்ம இதில் செல்லிங் பண்ணலாம். ₹9 செல்லிங் பண்ணோம்னா கிட்டத்தட்ட இதில் ₹5 ரேட்டுக்கு ₹4 ப்ராஃபிட் இருக்குது. ஒரு 1000 குவான்டிட்டி நம்ம செல்லிங்கில் போனால் கூட நம்ம 1000 ப்ராஃபிட் பண்ணலாம். இந்த இடத்துல நம்ம பை பண்ணணும். லோவில் பை பண்ணணும், ஹையில் செல் பண்ணணும். இதுதான் இந்த பிரிக்ஸோடைய நல்ல ஒரு டெக்னிக்கல். இது எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இதில் இருக்குது.
இதையும் யூஸ் பண்ணி பாருங்கள். இது கூடவே மூவிங் ஆவரேஜ் 10 யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ப்ளூ கலர் லைன் வந்து மூவிங் ஆவரேஜ் 10. இந்த 10க்கு மேலே வரும்போது பை பண்ணிக்கலாம். 10 விட்டு கீழே இறங்கும்போது நம்ம வந்து செல் பண்ணிக்கலாம். அதை கூட நம்ம கூட ஆட் பண்ணிக்கலாம். மூவிங் ஆவரேஜ் 10க்கு மேலே போச்சு அப்படின்னா அதை டச் பண்ணிக்கிட்டு மேலே போயிட்டே தான் இருக்கும். அதுக்கு கீழே அந்த மூவிங் ஆவரேஜ் கீழே வரக்கூடிய கேண்டிலில் 2வது கேண்டிலில் தான் நம்ம வந்து செல்லிங்கே ஆரம்பிக்கணும். இந்த ஒர்க்கு இதில் வந்து மூவிங் ஆவரேஜ் கீழே வருது, இல்லை 2வது கேண்டில் இதில் செல் பண்ணால் இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணலாம். இப்போ இந்தமாரி 10 மூவிங் ஆவரேஜ் இருக்குது. இந்த பொலிஞ்சர் பேண்டோடைய அப்பர் லைன் இருக்குது செல்லிங் போகிறதுக்கு. அதேமாரி பையிங் பண்ணுறதுக்கு இங்கே வந்து 30 to 40க்குள்ளே பை பண்ணலாம். 65லேருந்து 75க்குள்ளே செல் பண்ணலாம். இது எல்லாமே ஒரு ஈஸியான ஒரு இண்டிகேட்டர். இதை யூஸ் பண்ணியும் நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து நல்ல ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். இது எல்லாத்துக்குமே நம்ம நல்லா பொறுமையாக இருந்தோம்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்கலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருங்க.